அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லி ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர்ஸ் ஆர்டிகல்ஸ் பார்க்குறோம். இன்னைக்கு என்ன இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஒரே ஒரு ஆர்டிகல் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இந்தியா அமெரிக்கா இணைந்து நிறுவும் காந்தி கிங் வளர்ச்சி அறக்கட்டளை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காந்தி நமக்கு தெரியும், ஓகே, நம்ம ஃபாதர் ஆஃப் இந்தியா அப்படின்னு நம்ம சொல்றோம். அது யாரு கிங் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு மார்ட்டின் லூதர் கிங் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா, கருப்பு நிற மக்களுக்காக அதிகமான ஒரு குரலை கொடுத்தவர், அமெரிக்காவில் அதிகமான ஒரு குரல் கொடுத்தவர் தான் மார்ட்டின் லூதர் கிங் அப்படின்னு சொல்றோம். இவரை பத்தி ஃபேமஸா ஒன்று சொல்லணும் அப்படின்னா ஐ ஹாவ் அ ட்ரீம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்பீச் இருக்கும். ஓகேங்களா, ஐ ஹாவ் அ ட்ரீம் அப்படிங்கிற ஸ்பீச்சை கூட எடுத்து போட்டு பாருங்க, சூப்பரா இருக்கும். ஓகேவா, ஸோ அந்த ஐ ஹாவ் அ ட்ரீம் ஸ்பீச்சை கொடுத்தது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா மார்ட்டின் லூதர் கிங் தான். சரி, ஓகேங்களா. ஸோ இந்தியாவும் அமெரிக்காவும் சேர்ந்து ஒரு வளர்ச்சி ஒரு டெவலப்மெண்ட் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறத போட போறாங்க. என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத பார்ப்போம். ஓகேங்களா, இந்தியாவில் செயல்பட உள்ள காந்தி கிங் வளர்ச்சி அறக்கட்டளை பொது மற்றும் தனியார் வளங்களை பயன்படுத்தி இந்தியாவின் தேசிய மற்றும் உலகளாவிய வளர்ச்சி நோக்கங்களை அடைய உதவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்தியாவோட கோல்ஸையும் சரி, வேர்ல்டு லெவல்ல இருக்கக்கூடிய கோல்ஸையும் சரி, அதை அச்சீவ் பண்றதுக்காக தனியார் மற்றும் பொது சொத்தை யூஸ் பண்ணி, ஓகேங்களா, பொது மற்றும் தனியார் வளங்களை பயன்படுத்தி இந்தியாவோட கோல்ஸையும் அச்சீவ் பண்ண ட்ரை பண்ண போறாங்க. அதே மாதிரி உலகளாவிய இலக்குகளையும் அச்சீவ் பண்ண ட்ரை பண்ண போறோம் அப்படிங்கிறதா இந்த இந்தியாவில் செயல்படுள்ள காந்தி கிங் வளர்ச்சி அறக்கட்டளையோட ஒரு நோக்கமா இருக்கு. ஓகேங்களா, சோ ஒரு வளர்ச்சிக்காக, ஓகேங்களா, ஒரு டெவலப்மெண்ட்டுக்காக இந்த ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. ஓகேவா, எங்க செயல்பட போகுது அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவில் தான் செயல்பட போகுது. சரிங்களா, அடுத்ததா பாக்குறப்ப பருவநிலை மாற்றத்தை எதிர்கொள்ளுதல், காசநோய் பாதிப்பை குறைத்தல், குடிநீர் மற்றும் சுகாதார வசதிகளை மேம்படுத்துதல், காற்று மாசால் ஏற்படும் உடல்நல பாதிப்புகளை குறைத்தல், கல்வி தரத்தை மேம்படுத்துதல் மற்றும் பெண்களுக்கான பொருளாதார வலுவூட்டலை ஊக்குவித்தல் ஆகியவை வளர்ச்சி நோக்கங்களின் அடங்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ அடங்கும் எல்லாம் ஒண்ணுதான். ஓகேங்களா, அப்ப என்ன மாதிரியான செக்டார்ஸை பேஸ் பண்ணி இருக்கு இவங்க இயங்க போறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கிளைமேட் சேஞ்ச், டிபியை இன்சிடென்ஸ் ஆஃப் டிபி அப்படிங்கிறத கம்மி பண்ணணும், வாட்டர் அண்ட் சானிடேஷன், அடுத்தது பார்த்தோம்னா ஏர் பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்றது, அடுத்ததா எஜுகேஷனை பேஸ் பண்ணியிருக்காங்க, விமன், அதாவது தொழிலாளர் சந்தையில பெண்களின் பங்களிப்பு அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, லேபர் மார்க்கெட்ல விமன் பார்ட்டிசிபேஷன் இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரியான ஒரு இலக்குகளை வச்சுதான் நமக்கு இந்த இந்தியா அமெரிக்கா இணைந்து நிறுவும் காந்தி கிங் அறக்கட்டளை அப்படிங்கிறது செயல்பட போகுது. சரிங்களா, ஸோ ஜஸ்ட் என்ன அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்கோங்க. ஏன்னா நீங்க செய்தித்தாளில் பெருசா ஒன்றும் நியூஸஸ் கிடையாது. ஓகேங்களா, ஸோ இது ஒரு விஷயமா இருக்கு, மாற்றி வச்சுக்கோங்க. சரியா, நம்ம நாளைக்கு டிஎன்ஏல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.